எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மணப்பாறைக்கு வந்திருக்கோம். மணப்பாறை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ளே வர்றது பார்த்திங்கன்னா மணப்பாறை ஸ்பெஷல் அரிசி முறுக்கு இது ரொம்பவே உலக புகழ் பெற்றது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான சுவை இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்காங்க வேறு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மணப்பாறை முறுக்கோட ரகசியம் என்ன, அது எப்படி இங்கே மட்டும் அந்த டேஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை தயாரிக்கிற இடத்துக்கே நம்ம இப்போ நேரடியாக வந்திருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறையை சேர்ந்த திரு முறுக்கு மனோகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவருடைய தயாரிக்கிற இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தாத்தா மகன் இப்போது அவருடைய பேரை அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காங்க 50 வருஷத்துக்கு மேலே. ஸோ அவங்கக்கிட்டே கேட்டு இந்த மணப்பாறை முறுக்கோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ மணப்பாறைக்கு வந்தோம். மணப்பாறைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கை பற்றின இந்த வீடியோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அங்கே வந்தோம். 4 பேர்கிட்ட விசாரித்த உடனே எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா மனோகர் அப்படின்னு உங்களுடைய பேர் மட்டும்தான் சொன்னாங்க. முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த தொழில் 60 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா ஆரம்பித்து அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 60 வருஷமாக இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 30 வருஷமாக பண்ணியிருக்கேன். அப்பா ஒரு 30 வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த தொழில் பார்த்துட்ருக்கோம். சரிங்க சார். நம்ம வீட்டிலேயே முறுக்கு சுடுவாங்க. உலகத்தில் நிறைய இடத்துல பார்த்தா வீட்டில் செய்வாங்க, கடைகளில் செய்வாங்க. பட் எங்கேயுமே இல்லாத இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்பாறை முறுக்குக்கு மட்டும் எப்படி அந்த டேஸ்ட் வருது? நீங்கள் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்களா? இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறதில்ல. இங்கே இருக்க தண்ணி, இங்கே இருக்க நிலத்தடி நீர் தான் அதுக்கு காரணமே. இங்கே விட்டு நீங்கள் பக்கத்து ஊரில் போய் இது போட்டிங்கனாலும் இந்த டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. இந்த தம்பி பெங்களூரில் பண்ணுறாரு, இதே தொழிலில் பெங்களூரில் பண்ணுறாரு. அவருக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கிறதில்ல. அங்கே இருக்கிறவங்க எங்கள் சொந்தக்காரங்களும் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க முறுக்கு, அவர்கிட்ட வாங்காமல். ஓ, பெங்களூருக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது பெங்களூர் மாதிரி இல்லாமல் இப்போது உலகத்துலேருந்து பல்வேறு பகுதியில் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு. எனக்கு இப்போ கூட மலேசியாவுக்கு முறுக்கு அனுப்பிச்சி விட்டேன். மலேசியாவுக்கு ஓகே. அமெரிக்கா, சிங்கப்பூர் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க கஸ்டமர் இங்கே வர்றாங்களா, அவங்க ரிலேட்டிவ் இங்கே வர்றப்போ அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி நிறையா பேருக்கு கொடுத்துருக்கேன் நான். ரைட் சார். இந்த தொழிலை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு? ரொம்ப கஷ்டமான ஃபீல்டில் இருந்து தான் மேலே வந்திருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் இந்த முறுக்கு போட ஆரம்பித்தது இந்த இடத்துல, அங்கே இருக்க போகிறது இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அந்த வீட்டில் கூரை கொட்டாய் தான் இருக்கும், சும்மா ஓப்பனாக சின்ன கொட்டாய் போட்டு அங்கே தான் முறுக்கு போட்டோம். 2 கிலோவில் ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. யாருமே ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்களுக்கு. இந்த முறுக்கா என்ன, அது என்ன நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் போக 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 அப்படியே நாளடைவில் முறுக்கு சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஃபேமஸ் ஆனது தான் இந்த தொழில். சரி சார். இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 2 கிலோ மட்டும்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க? நாங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 100 கிலோ 150 கிலோ பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா ஹேண்ட் ஒர்க்கு உங்களுக்கு கையில் போடுறது தான். அதனால் மிஷின் ஒர்க்குனால் நீங்கள் போட்டுடலாம் எவ்வளோ வேணாலும். நம்ம அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே இது வரைக்குமே கையில் சுற்றி தான் முறுக்கு போட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் திடீர்னு 500 கிலோ முறுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே தர முடியாது எங்களால். அதனால் சொல்லி தான் ஆர்டர் வாங்குவோம். 2 நாள் 3 நாள் ஆகுங்க. அதே மாதிரி எங்கள் முறுக்கு சீக்கிரமும் கெடாது. அதுதான் எங்களோட இது. இப்போ நம்ம மணப்பாறை முறுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலலாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெளியில் வச்சு கொண்டு போகிறவங்களுக்கும் அது எத்தனை நாள் வச்சு அவங்க சாப்பிடலாம் சார்? எத்தனை நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும்? கிட்டத்தட்ட நாங்கள் சொல்கிறது 10 நாள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது 10 நாள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு 1 மாதம்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒன்றும் ஆகாது. அது அவங்க சொல்கிறது. நம்ம கொடுக்குறது 10 நாள் தான். நம்ம குவாலிட்டி சொல்கிறது 10 நாள் தாங்க. 10 நாளில் சாப்பிட்டுக்கங்க. அவங்க 1 மாதம்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. நம்மள்ட்ட 1 மாதம் வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் சொல்கிறது இல்லை. ஆனால் 10 நாள் தான் சொல்லுவோம். 10 நாள் மட்டும்தான் அதிகபட்சம் உங்கள் தரப்பில் நீங்கள் சொல்லுவீங்க. ரைட் சார்.
இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயெல்லாம் எப்படி எந்த மாதிரியான எண்ணெய்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெய், பியூர் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ரைட் சார். ஓகே. இப்போ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு வியாபாரமாக எடுத்து பண்ணணும், நான் வெளியில் இருக்கேன், எனக்கு நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் அந்த மாதிரி சென்ட் பண்ண? நாங்கள் பண்ணுறோம், அனுப்புகிறோம். ஆனால் அதே வியாபாரமாக பண்ணுறவங்களுக்கு பண்ண முடியாது. நாங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பண்ணுறோம். வியாபாரியை நான் வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கணுங்க, இன்னொரு கடைக்கு போட்டு கமிஷனுக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்க எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குறது குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதனால் அவங்க என்ன பார்ப்பாங்க, தரம் கம்மியாக இருக்கணும், லாபம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நோக்கில் அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்களோடது அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ எங்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க 12 ரூபாய்க்கு கொடுக்கணும். 12 ரூபாய்க்கு வாங்கினா 5 ரூபாய்க்கு விற்கணும் கஸ்டமர், அவங்க கடைக்காரங்க. அதனால் நாங்கள் டைரெக்டாக கடையினா மட்டும்தான் கொடுப்போம். சேல்ஸ் டைரெக்ட் இங்கேருந்து அடுத்த சேல்ஸ் அவங்களுக்கு நாங்கள் எப்படி இங்கே கொடுக்குறோமோ அதே மாதிரி அடுத்த சேல்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா எங்களுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் விற்கிறதுக்கும். அதனால் நாங்கள் வியாபாரிக்கு கொடுக்க மாட்டோம். சரிங்க சார். இப்போ நீங்கள் முதல்ல 2 கிலோவில் ஆரம்பித்தோம், இப்போ ஒரு நாளைக்கு 100 கிலோ வரைக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். இப்போ இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள், லைக் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளிநாடுகளுக்கு, அந்த மாதிரியான ஐடியாக்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா நீங்கள்? இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த இது தெரியல எங்களுக்கு இன்னும். ஏன்னா இன்றைக்கி புவிசார் குறியீடுலாம் வந்துருச்சு. ஆமாங்க. மணப்பாறை புவிசார் குறியீடு வந்துருச்சு. இந்த முறுக்கு இங்கே இருக்கவங்க தான் பண்ணணும், அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு தான். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் அது. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி நான் அதை தான் கேட்கலான்னு தான், நீங்களே அதுக்கான லீடை கொடுத்துட்டீங்க. இப்போ புவிசார் குறியீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த கஷ்டங்களும் இப்போ அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதை அதாவது புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சுன்னு மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் இந்த வியாபாரிகள் யாருக்குமே தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும் மணப்பாறையில் புவிசார் குறியீடு கிடச்சிருச்சு அப்படின்னு. இன்னும் அதோட இது மக்களுக்கு இது இன்னும் தெரிய வரல. தெரிய வந்தால் தான் வெளியில் இருக்கவங்க யாரும் பண்ணக்கூடாது இந்த தொழிலை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் இவங்க யார் மேலேயும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் தொழிலும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அபிவிருத்தி ஆகிறது, எக்ஸ்டென்ஸ் ஆகிறது. அதனால் இன்னும் அதை பற்றி இன்னும் மக்களுக்கு சரியாக தெரியல. அதை அரசாங்கம் தான் எடுத்து மக்கள்கிட்ட அந்த வியாபாரிகள் எங்களை மாதிரி தயாரிக்கிறவங்கள்ட்ட சொல்லி அதை இந்த இது மாதிரி இருக்குது, நம்ம செய்யக்கூடாது, அது மாதிரி செய்யறதுக்கு அவங்க நமக்கு அந்த நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு இன்னும் அவங்க யாருமே இது பண்ணலை. அரசாங்கத்துலேருந்து பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கிடச்சிரும். அதை அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சார், இப்போ இந்த மாதிரி முறுக்கு புளியிறாரு இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் அவரால் ஒரு 50 கிலோ வரைக்கும் போட முடியும். சரிங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் போடணும்னா ஒரு 70 கிலோ போடுவார். சரிங்க. 70 கிலோ ஒருத்தரே 70 கிலோ வரைக்கும் போடுவார். சரிங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட 4 பேர் வேலை பார்க்குறோம் இங்கே. சரிங்க. அங்கிட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கிட்டும் இருக்குது இங்கிட்டும் இருக்குது, 4 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க. சரிங்க. நான் இதை என்ன சொல்கிறேன், இதை பெரிய லெவலில் கொண்டு போகலான்னா அதுக்கு தகுந்த இது கிடையாது. ஏன்னா நீங்கள் வெளியில் வியாபாரி கொடுத்தோம்னா தான் பெரிய லெவலில் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வியாபாரி கொடுக்குறதே கிடையாது, கஸ்டமர் சர்வீஸ் ஒன்லி. அதே மாதிரி விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறவங்க தான் எங்கள்கிட்ட. நாங்கள் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அப்படி தான் தொழில் பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு இவ்வளோ கஸ்டமர் எவ்வளோ வாங்குவாங்க, எவ்வளோ நமக்கு ஓடும், அதை வச்சு தான் நாங்கள் தொழில் பார்த்துக்குறோம். சார், இப்போ பார்க்கும்போது அந்த முறுக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முறுக்குகள் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக இருக்குது, மீதியெல்லாம் பார்த்தா வெள்ளை கலரில் இருக்குது. அது என்ன மாதிரி? அதான் ஒரு முறை இப்போ தட்டிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருவோம், திருப்பி இன்னொரு முறை வேக்காடு விடுறது தான் அந்த கலர். 2 முறை அதை வேக வைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அதனால் அது 2 முறை வெந்த முறுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக இருக்குது, வெள்ளை கலர். ஆமாம், அதுதான் எங்கள்கிட்ட இந்த ஸ்பெஷாலிட்டியே. எங்கள் இதில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே ரெட்டை வேக்காடு முறுக்கு தான் நாங்கள் போடுவோம். ஆனால் எங்கள் முறுக்கில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா முறுக்கு நல்லா முழுகி வேகும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு திருப்பி தர்றப்ப அந்த கொட்டுறப்ப அந்த முறுக்கு பூரா உள்ள எண்ணெய்களை போய் முழுகி நல்லா அதாவது முறுக்கில் மாவே இருக்காது, நல்லா வெந்துடும். அதனால தான் உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. வரும்போது கூட மணப்பாறையில் கடைகள் எல்லாம் பார்த்தோம், இந்த க்ரீன் கலரில் ரெட் கலர்லாம் முறுக்கு வச்சுட்டு அந்த ஃப்ளேவர் சொன்னாங்க, புதினா முறுக்கு, பூண்டு முறுக்கு, கார முறுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? நாங்கள் அது பண்ணுறதில்ல சார். என்ன காரணம்னா எங்கள் ஆயில் கெட்டு போயிடும். அந்த காரம் ஏதாச்சும் சேர்த்தோம்னா ஆயில் கெட்டு போயிடும், முறுக்கு சீக்கிரம் இதாகி போயிடும். சரிங்க. நாங்கள் 10 நாள் சொல்கிறோம்ல, அந்த இதை வச்சு தான் சொல்கிறோம். நாங்கள் எந்த காரம் ஐட்டம் எதுவுமே சேர்க்க மாட்டோம். எண்ணெயில் சேர்த்தோம்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு உடனே. அது எண்ணெயோட தன்மை மாறி போகிறதுனால அந்த எந்த ஃப்ளேவரும் சேர்க்கறதில்ல. அதோட நீடிப்பு தன்மை ரொம்ப கம்மியாயிருது.
ஆரம்பத்துல இருந்தே எப்படி வழி வழியா மணப்பாறை முறுக்கு எது மட்டுமோ அதை மட்டும் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட் சார். இப்போ அந்த மணப்பாறை முறுக்கு முதல்ல எங்க அதை தொடங்குனாங்க சார்? ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தான் சார். ஆரம்ப புள்ளி வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே மணி ஐயர்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு அவர்கிட்ட எங்கள் அப்பா முறுக்கு போட்டு கொடுத்தாங்க கமிஷனுக்கு. அவருக்கு ஒரு ஆமாம், அவர் தான் அங்கே வெளியிலேருந்து வந்து அவர் ஆரம்பித்து மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பித்து அப்போ மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷன் தான் கேண்டீன் தான் ஃபேமஸ். சரிங்க. மணப்பாறை அவர் ஆரம்பித்து அங்கே கமிஷனுக்கு போட்டு கொடுத்தாரு எங்கள் அப்பா. போட்டு கொடுத்தா அப்படியே நாளடைவில் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இது அகல ரயில் பாதை ஆக்குனாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மணப்பாறை பஸ் ஸ்டாண்டு தான் சேல்ஸ். ரைட் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஐயர்னு ஒருத்தர் சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அவர் தான் முதல்ல இங்கே பண்ண ஆரம்பிச்சார், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, அவர் அவர் தான் ஃபஸ்ட்டு, அவர் பேர் தான் மெயின். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்க தான் அவங்களாம். சரிங்க சார். இப்போ அந்த மாதிரி தொழில் கற்றுக்கிட்டு வந்தவங்க சொல்லிட்டு இப்போ டோட்டலாக எத்தனை குடும்பங்கள் இந்த தொழிலில் இருக்காங்க சார்? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. 500 குடும்பங்களுக்கு மேலே இந்த முறுக்கு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அதாவது 500, அதாவது ஒரு 200 குடும்பம் இருக்கும். சரிங்க. 500 பேர் இதை நம்பி இருக்காங்க. 1000 பேர் இருப்பாங்க இதை நம்பி இன்னைக்கு. இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு மணப்பாறைக்கு வராங்க, வெளியூர்லேருந்து ஆட்கள் வராங்க போவாங்க. ஸோ அவங்களாம் வாங்கிட்டு போகிற கணக்குப்படி பார்த்தா எப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நீங்களே வந்து ஒரு 1000 கிலோ ஒரு 100 கிலோ கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் 200 பேர் அப்படி 200 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா கூட எப்படி ஒரு 2000 கிலோ கிட்ட ஓடும்? ஆமாம், ஒரு 2000 கிலோ மேக்ஸிமம் கம்மி தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்கு மேலே தான் அதுக்கு அதிகமாக ஓடும். ஓகே சார். முறுக்கு செய்கிறதுக்கான இந்த மாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மாவு யூஸ் பண்ணுறீங்க? பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு. ஆமாம், அதுவும் ஹோல்சேலாக தான் வாங்கிக்கிறோம் நாங்கள். அது எப்படி நீங்களே அரிசி வாங்கி அரைக்கிறீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது? நாங்கள் தயார் பண்ணி வாங்கிக்கிறோம். சரி. அது எங்கே இங்கே நம்ம லோக்கல் மணப்பாறையிலே கிடைக்கும்? இல்லை, வெளியில் தயார் பண்ணி சொல்லி அவங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்கள்ட்ட நாங்கள் சொல்லி இந்த இது பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பராக கொடுத்து வாங்கிக்கிறோம். சரி.